வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். என்னன்னா இப்போ நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகளை புதுசாக நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த 5 நீதிபதிகள் யார் யார், அவங்க இதுக்கு முன்னாடி எந்த பதவியில் இருந்தாங்க, எங்கே நீதிபதியாக இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க 5 பேரும் தான் அந்த உச்ச நீதிமன்றத்தில் புதுசாக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதிகள். ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. நீதிபதி ஷீல் நாகு அவர்கள் ஏற்கனவே பஞ்சாப் மற்றும் ஹரியானா இந்த 2 மாநிலங்களோட உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க. ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீதிபதி ஷீல் நாகு. ஸோ எந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்த நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள். இவர் மும்பை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாடி பொறுப்புல இருந்தாரு. ஸோ இப்போ இவருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா மாறி இருக்காரு. ஸோ ஸ்ரீ சந்திரசேகர் மும்பை பாம்பே உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்த நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சச்தேவ் அவர்கள். ஸோ இவர் மத்திய பிரதேசத்தோட உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா பொறுப்புல இருந்தவர். ஸோ இவரும் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாறி இருக்காரு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர். அடுத்து நீதிபதி அருண் பள்ளி. ஸோ நீதிபதி அருண் பள்ளி எங்க தலைமை நீதிபதியா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக்கோட ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாறி இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க தான் வழக்கறிஞர் வி மோகனா. இவங்க சீனியர் அட்வொகேட்டா இருந்தவங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. இவங்களுக்கு இப்ப என்ன பதவி கிடைச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இவங்க மாறி இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர். அதே மாதிரி பார் கவுன்சிலில் இருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியா உயர்த்தப்படக்கூடிய 2வது பெண் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா சுப்ரீம் கோர்ட்ல, அதாவது 2021 அப்புறமாவே 2021 இருந்து இந்த மோகனா அவங்க ஜட்ஜ் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு வரைக்கும் ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? அவங்க பேரு உச்ச நீதிமன்றத்துல அவங்க பேரு PV நாகரத்னா. ஸோ இவங்க மட்டும்தான் பெண் நீதிபதியா இருந்திருக்காங்க. இப்போ இவங்களோட சேர்ந்து PV நாகரத்னா அந்த ஜட்ஜோட சேர்ந்து இப்போ மோகனா அவர்கள் வி மோகனா அவர்களும் ஜட்ஜா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பார் கவுன்சில்ல இருந்து டைரக்டா உச்சநீதிமன்ற நீதிபதியா இவங்க பதவி உயர்த்தப்படுறாங்க. அப்படி உயர்த்தப்படக்கூடிய 2வது பெண் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோகனாவும் இன்னொருத்தவங்க நாகரத்னா, இவங்க 2 பேரும் தான் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய பெண் ஜட்ஜ். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாத்துக்குமே 5 பேருக்குமே யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்த். ஸோ இவருடைய பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரியகாந்த் அவர்கள் தான் இப்போ நம்மளோட சுப்ரீம் கோர்ட், இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருக்காங்க சூரியகாந்த். ஸோ அவர் தான் இவங்க 5 பேருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஸோ இது இந்த 5 பேரோட டீட்டெயில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்படி அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க அண்ட் இவங்களை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இவங்களை பற்றி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. வி மோகனா அவர்கள் பற்றி கேட்குறதுக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.